ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து ஒரு ஜெஃபி மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபருக்கு தான். அந்த சிஸ்டர் பேர் வந்து மோனிகா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜேசன். நேற்று நைட்டே வீடியோ போடலான்னு பார்த்தேன், அப்புறம் அந்த ஷர்ட் போட்டுட்டு உட்காண்ட்ருக்கனால எனக்கே பிடிக்கல வீடியோ எடுக்கிறது. அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சிஸ்டரோடது நேற்று ஒரு இன்டர்வியூவும் ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. அவங்க என்ன அடித்தார், எப்படி அந்த அடித்தது எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடியே இவங்களோடது ஷார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்புள் வீடியோஸ் போடுவாங்க, நல்லாயிருக்கும், ஃபன்னியாக இருக்கும், நல்லா ரீச்சும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பார்த்தது கிடையாது, ஆனால் பார்த்துருக்கேன். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஜெஃபி மீடியாவில் அந்த மோனிகா சிஸ்டர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ் அவர் பண்ணிட்டாரு, எனக்கு என்னையே டிவோர்ஸ் பண்ணாமல் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கல்யாணமான செகண்ட் ஒய்ஃபோட ஃபோட்டோவை நான் கூடி சீக்கிரம் ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் ஒரு அவங்களே. நான் இந்த வீடியோ எதுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜெயசுரதி ஃபேமிலி மாதிரியோ சிக்கா சூர்யா சுமி மாதிரியோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடிட்டு போகாமல் மக்களை மன உளைச்சலாகி காசு வியூஸ் மூலயமா ரெவன்யூ சம்பாதிக்கிறது தான் இந்த நான் சொன்ன சேனல்ஸோட வேலை. இந்த சிஸ்டரும் அந்த மாதிரி பண்ணிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த சிஸ்டருக்கும் நான் டிவிசி, என் எக்ஸ் மேலே டிவிசி கேஸ் போட்டிருக்கேன். டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை சட்டம், அந்த கேஸ் போட்டிருக்கேன். 6 வருஷமாக போயிட்டுருக்கு. இவங்களும் வந்து இவங்க ஃபிசிக்கல் அப்யூஸ், இவங்களை அடிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சாகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க, ரொம்ப மோசமாக அடிச்சிருக்காங்க. அந்த பிக்ஸெல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க கல்யாண லைஃப் இப்போ உடஞ்சிருச்சுல. நான் இதில் கோத்ரூ பண்ணியிருக்கிறனால இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் வீடியோ இல்லைனா அட்வைஸ் பண்ணுற வீடியோவாக கூட அவங்க எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த மற்ற ஃபேமிலி பண்ணுற மாதிரி மக்களை மன உளைச்சலாக்காமல் ஒரு சொல்யூஷன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பார்த்து ஓடட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. ஹாய் மோனிகா சிஸ்டர், ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கப்பெண்ணே ஹேட்ஸ் ஆஃப். 8 வருஷமாக ஒரு சைக்கோ கூட வாழ்ந்திருக்கீங்க. நான் வந்து அந்த இன்டர்வியூ 15 நிமிஷம் தான் பார்த்தேன். அதுலேயே வந்து எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு சைக்கோ கூட வாழ்ந்திருக்கீங்க அப்படின்ட்டு. 8 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, அதே பெரிய விஷயம். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அவர் உங்களை லவ் பண்ணல, ரிட்டனாக அவர் உங்களை லவ் பண்ணல, உங்களை வந்து ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காரு. அப்புறம் எப்போ வந்து அவர் ப்ளே பாயாக இருக்கிறாரோ நம்ம கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. எந்த பொண்ணுமே யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. ஆனால் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மொபைல்லேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சிஸ்டர். ஆனால் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு அவர் எப்படி இல்லீகல் ஆக்ட் பண்ணியிருக்காரோ அதுவும் இல்லீகல் தான். வேறு யார்தாச்சும் நீங்கள் ஃபோட்டோ வந்து ரிவீல் பண்ணுறீங்கன்னா அது வந்து தப்பு. சோஷியல் மீடியாவில் யாரோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம யாரோட ஃபேஸையும் ரிவீல் பண்ணக்கூடாது. அதனால் அதை பண்ணாதீங்க. அவர் வந்து பியூராக பயோகாமி பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் லாவில் என்ன சொல்லுவாங்கன்னா பயோகாமி. ஒரு பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போதே டிவோர்ஸ் வாங்காமல் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அது கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு கிரிமினல் ஆக்ட் இல்லை, அது இல்லீகல் ஆக்ட். சரியா? அது ஒரு இல்லீகல் ஆக்ட் தான். அதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. 7 வருஷம் ஜெயிலுக்கு போவார், ஃபைனும் கட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட தான் எல்லா ப்ரூஃபும் இருக்குல்ல. அதனால நீங்கள் இந்த ஜெயசுரதி ஃபேமிலி இஷ்யூவை கொண்டு வந்து இங்கே காசாக்குறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனாலும் கொஞ்சம் பயத்துலேயே இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. பயோகமி பண்ணியிருக்காரா, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா, தாலி கட்டி இருக்கிறது எல்லாமே. அப்போ நீங்கள் போய் அதை வந்து கோர்ட்டில் காமிச்சு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட முடியும். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அவர் மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். பயோகாமிக்கு அவரை நீங்கள் பனிஷ் பண்ணுறதுக்கு வேண்டி 7 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதனால் அதை முடிஞ்சால்
உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கடனை உடனே வாங்கியாச்சு. எல்லோரும் நினைப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு போனால் நிறையா காசு செலவாகும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஆகும் ஒரு 2000 3000 அந்த மாதிரி அட்வொகேட்டுக்கு மாதம் மாதம் போயிட்டு தான் இருக்கும். நம்ம ஹியரிங்க்கு போயிட்டு வரணும், அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து சில அட்வொகேட்ஸு பர்சன்டேஜ் மாதிரி, இப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு சில அட்வொகேட்ஸ் வந்து ஃபீஸ் வாங்காமல் பர்சன்டேஜ் மாதிரி பேசிக்குவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 20 லட்சம் டோட்டல் அலுமினி மாதிரி வருது, இல்லை மாதம் மாதம் இவ்வளோ வருது அப்படின்னா அவங்க ஒரு பர்சன்டேஜ் மாதிரி வாங்கிட்டு முதல்ல கேஸ் நடத்திடுவாங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு காசு வந்ததுக்கப்புறம் அதை மட்டும் வாங்கிக்குவாங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி அட்வொகேட்டை வச்சு நீங்கள் உங்களோட கேஸை மெயின்டெனன்ஸ் கேஸை நடத்துங்க. ஒரு அக்காவாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 8 வருஷமாக ஒரு நரகத்தை பார்த்து வெளியே வந்துட்டீங்க. திருப்பியும் பாசத்தினால, ஏன்னா நானும் 2 தடவை டிவோர்ஸ் போட்டு வித்ட்ரா பண்ணி 3ஆவது தடவை தான் வெறுத்து போய் டிவோர்ஸ் பண்ணி அப்புறம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து பாசத்தில் திருப்பி போய் அவர்கிட்ட ரீயூனைட் ஆக வேண்டாம். இவ்வளோ அடித்து உங்களை துன்புறுத்தி இருக்காரு, உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படி வீங்கி ஒரு மாதிரி இருந்துச்சு உங்கள் ஃபேஸ். நான் பார்த்தேன் அந்த அடித்ததுக்கப்புறம் வீங்கி இருக்கிறது. அதனால் நீங்கள் இதுக்கு மேலேயும் அவரை வந்து லைஃப்பில் சேர்த்துக்கிட்டு, ஆல்ரெடி 1 வாரம் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்டர்வியூவில். விமன் போலீஸு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 1 வாரம் ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னமும் ஜெயிலில் தான் இருக்காரான்னு தெரியல. ஆனால் பயகமிக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வாங்குங்க, டிவோர்ஸ் வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருங்க. கல்யாணம் வந்து லைஃப்பில் ஒரு பேஜ், அதே லைஃப் கிடையாது. கல்யாணமோ ஹஸ்பண்டோ அதுதான் லைஃபு அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணலையா, ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கிறாரா, பரவாயில்ல, நீங்கள் சொசைட்டியை போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் ரெவன்யூ வரும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. எப்படியாச்சும் சம்பாரித்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். 1008 வழி இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு, 1008 டேலண்ட் இருக்குது உங்கள்கிட்ட. நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அழகாக இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்கேயோ சொல்லிட்டு இருந்தீங்க நான் அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரி, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சிஸ்டர், மோனிகா சிஸ்டர். நீங்கள் ரொம்ப அழகு, போல்டாக இவ்வளோ நாள் 8 வருஷமாக நீங்கள் போல்டாக இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் போல்டாக இருங்க. சிங்கிளாக இருந்தாலும் சிங்கப்பெண்ணாக இருங்க. கண்டிப்பாக வந்து பயகமிக்கு உங்கள் ஹஸ்பண்ட் 8 வருஷமாக உங்களுக்கு முதுகில் குத்துனதுக்கு, ஃபைனலாக பெருசாக முதுகில் குத்துனதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கித்தாங்க. அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் கேஸுக்கு போகிறீங்க வரீங்க, அதை வந்து அப்டேட் பண்ணி வீடியோ போடுங்க. சொல்யூஷனை தேடி போய் வீடியோ போடுங்க. மக்களை வந்து இப்படி ஆயிடுச்சுன்ட்டு மன உளைச்சல் பண்ணாமல் பாசிட்டிவ் வேல உங்களோட சேனலை எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். உங்களோட ஃப்யூச்சர் லைஃபுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் ரொம்ப நல்லா உங்கள் லைஃப்பில் வந்து ஷைன் பண்ணுவீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். உங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ உறவுகளே. இது வந்து பியூராக பயகமி பண்ணியிருக்காரு. ஒய்ஃபு உயிரோடு இருக்கும்போது டிவோர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆனால் இவங்க வந்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன் சார்பாக நானும் ஒரு விக்டம் அப்படிங்கிறனால நான் அவங்களுக்கு ஒரு எல்டர் சிஸ்டராக ஒரு அட்வைஸு, ஒரு சஜஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ த்ரூ. பார்ப்போம் அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஆக்டிவாக இருங்க சிஸ்டர். யூடியூப்பில் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உங்கள் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க. 2வது குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா லைஃப் லீட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, போல்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க எப்போவுமே. பாய் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் போடுங்க. முடிஞ்ச அந்த சிஸ்டருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் அவங்களோட வீடியோக்கு கீழே போய் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். பார்க்குறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். நிறையா பெண்கள் இந்த மாதிரி டாக்ஸிக் ஹஸ்பண்ட்டை அடி வாங்கி, மிதி வாங்கி, வர்பல் அப்யூஸ் வாங்கி வாழ்க்கை அவ்வளோதான், குழந்தை பெற்றாச்சு அவ்வளோதான், நம்ம எப்படி வெளியே போய் வேலை பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நிறையா லேடிஸ் வந்து அடிபட்டு இப்படியே லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கீங்களே. லைஃப் வந்து வாழ்கிறதுக்கு தான். சந்தோஷமாக வாழ்கிறோமோ இல்லையோ, நிம்மதியாக வாழணும். அதனால நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். டாக்ஸிக் ஹஸ்பண்டு கூட வாழ்ந்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து டாக்ஸிக் ஹஸ்பண்டு குக்கரில் கட் பண்ணி போட்டு உங்களை கரைச்சி மீனுக்கு கூட கொடுத்துருவான். அந்த மாதிரி உலகம் போயிட்டுருக்கு. அதனால் ஹஸ்பண்டாக இருந்தாலுமே எப்பவுமே எந்த ஆண் மகனையுமே 200% நம்பாதீங்க, 100% நம்பாதீங்க. ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க.
யார் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் வாழ முடியும். 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு 1 மணி நேரம் போய் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்கள் ஊர்லலாம் 5000 ரூபா. 10th படித்தவங்க 8th படித்த லேடிஸு அவங்களோட வருமானம் எப்படின்னா 2-3 வீடு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 3 வீட்டுக்கு போனாங்கன்னா 15000 ரூபா ஆச்சுல. அப்படிலாம் சம்பாரித்து குழந்தைங்கள காப்பாற்றுறாங்க. படிப்பறிவே இல்லைன்னா கூட இந்த மாதிரி வீட்டு வேலைங்க செஞ்சுட்டு பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, எல்லா வீட்டு வேலையும் செய்வாங்க. இல்லை அப்படின்னா வெறும் சாப்பாடு ஆக்கிறது மட்டும் பார்த்துட்டு, இல்லைனா ஹோம் நர்ஸாக வயசானவங்கள பார்த்து 25 ரூபா 30 ரூபா சம்பாதிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் ரியல் லைஃப்பில். எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஹோம் நர்ஸ் வந்தாங்க, அதனால சொல்கிறேன். அதனால் நம்ம வாழணும் அப்படின்னா 1008 வேலைங்க இருக்குது. நம்ம படிக்கலையே, நம்மளால் முடியுமா, தனியாக வாழ முடியுமா ஹஸ்பண்ட் இல்லாமல், ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஹஸ்பண்ட் கூடயே பிறந்து வரல, தனியாக தான் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாக இருங்க. எல்லா லேடிஸும் உங்களுக்கு வேண்டி வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். மனசில் வச்சு இந்த ரிதன்யா மாதிரி சூசைடும் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க. சூசைட் பண்ணாலும் அவங்க ஃபேமிலிக்கு தான் பாதிப்பு இல்லையே, அம்மா அப்பாவுக்கு தான் பாதிப்பு. மற்றபடி புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளில் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்தில் வெளியே வந்துட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு இருந்துக்குவாங்க. அவங்கள தூக்கில் போடுறாங்களான்னு தெரியல. ரிதன்யாவோட கேஸில் என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. தூக்கில் போட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மாமியார் மருமகன் மாமியார் பையன் அவங்க அப்பா 3 பேர்த்தையும் தூக்கில் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் தெரியல, லூப் ஹோல்ஸ் வச்சு தப்பிச்சு வந்துடுறாங்களா வெளியே. தப்பிச்சு வந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆக தானே போகிறாங்க. இந்த உலகம் வந்து நல்லதை நம்புதோ இல்லையோ கெட்டதை தான் நம்புது. அதனால் எல்லா லேடிஸும் தைரியமாக இருங்க, நல்லா வாழுங்க உங்களோட லைஃப்பை. ஃபேமிலி இம்பார்ட்டண்ட் தான், குழந்தைங்க இம்பார்ட்டண்ட் தான். உங்கள் கரியருக்கு 3rd ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்கள் கரியரும் சைட் பை சைட் போகட்டும். ஹாப்பி ஹெல்த்தியாக இருங்க எல்லா லேடிஸும். பாய் ஆல், லவ் யூ ஆல். ரோக்லே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.